குறிஞ்சி அப்படின்னு ஒரு சின்ன நகரத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு ஓரத்தில் நிறைய வீடுகள் வரிசையாக இருந்தது. அதில் ஒரு வீட்டில் நவ்தீப் அப்படிங்கிற பையன், அவனோட அம்மா மீனா, அவனோட அப்பா வேலனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நவ்தீப் சின்ன வயசுலேருந்தே வரைகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஒரு சாக் பீஸோ குச்சியோ பென்சிலோ எது கிடைச்சாலும் அதை வச்சு அவன் பார்க்குற விஷயங்களை ஒரு ட்ராயிங்காக க்ரியேட் பண்ணுவான். வளர வளர அவனுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற கனவும் ஆசையும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆனால் அவனோட அம்மாவும் அப்பாவும் தினசரி தேவைகளுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நவ்தீப்பை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டதால் பக்கத்தில் இருந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. நவ்தீப்போட அப்பா ஒரு பைக் மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவனோட அம்மா மீனா நாள் முழுக்க அந்த நகரத்தோட தெருக்களை தூய்மைப்படுத்துகிற வேலை பார்த்தாங்க. நவ்தீப்க்கு நல்ல சாப்பாடும் படிப்பும் கொடுக்கணும்னு அவங்க 2 பேரும் அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக லீவாக இருக்கிறதுனால அம்மா அப்பா பையன்னு 3 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது நவ்தீப் அவனோட அம்மா அப்பாவை பார்த்து, எனக்கு பெயிண்டிங் கிட் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டான். நிறைய அழகான ஓவியங்கள் வரையணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவனோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தரை ஒருத்தர் அமைதியாக பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்னு யோசிச்சாங்க. நவ்தீப்பை கட்டி பிடிச்சிட்டு அவனோட அம்மா, நவ்தீப், நான் சீக்கிரமாக உனக்கு அதை வாங்கி கொடுக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் நவ்தீப் அவங்க அம்மா மேலே இருந்த நம்பிக்கையால் அவங்க பெயிண்டிங் கிட் எப்போ வாங்கி தருவாங்கன்னு கேட்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இன்னும் நம்மளால் வாங்கி தர முடியலையேன்னு அவனோட அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப குளிரான ஒரு சாயங்கால நேரத்தில் நவ்தீப்போட அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே நிறைய அட்டைப்பெட்டிகள் வேஸ்டாக இருந்ததை பார்த்தாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. பெயிண்டிங் கிட் இல்லைன்னா கூட இதை கொண்டு போனால் நவ்தீப் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு யோசிச்சு அந்த ஷாப் ஓனர்கிட்ட போய் கேட்டாங்க, அந்த பாக்ஸஸ் எவ்வளோ ரூபான்னு. அதுக்கு அவர், அந்த பாக்ஸ்லாம் எனக்கு இனிமேல் தேவைப்படாதுமா, நீங்கள் சும்மா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. நவ்தீப்காக அந்த பெட்டிகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பெட்டிகளை பார்த்த நவ்தீப், அட அம்மா, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அதை வாங்கிட்டு ஓடிட்டான். அந்த அட்டை பெட்டிகளை ஒன்றொன்னா எடுத்து கட் பண்ணி ஒட்ட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் ஒரு குட்டி வீடு மாதிரி அதை ரெடி பண்ணிட்டான். அந்த குட்டி வீட்டில் நிறைய டிசைன்ஸ் வரைகிறத பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நவ்தீப், உங்ககிட்ட இவ்வளோ கலர்ஸ்லாம் இல்லையே, இப்போ எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டாங்க. நவ்தீப் சிரிச்சுக்கிட்டே, அம்மா, நீங்கள் கொண்டு வந்த இந்த பாக்ஸஸ்குள்ளே நிறைய உடஞ்சி போன க்ரையான்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அவனோட அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீ செஞ்சிருக்க இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கு நவ்தீப், ஆனால் இது யாருக்கு, உன்னால் இதுக்குள்ளே உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நவ்தீப் சொன்னான், அம்மா, நம்ம தெருவில் ஒரு குட்டி டாக் இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அந்த டாக்கு வீடு ஒன்று ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் செய்ய முடிஞ்சிருக்கு. அதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு நவ்தீப்பை நினச்சி பெருமையாக இருந்தது. வீடு ஃபுல்லாக ரெடி ஆனதும் நவ்தீப் அதை தூக்கிட்டு போய் அந்த டாக் யூஸ்வலாக ரெஸ்ட் எடுக்கிற மரத்துக்கு அடியில் வச்சுட்டான். கொஞ்ச நேரத்தில் அதோட குட்டிகளோடு அங்கே வந்த அந்த டாக் வீடை பார்த்ததும் ஹாப்பியாக வாழை ஆட்டிக்கிட்டே உள்ளே படுத்துக்குச்சு. அதை பார்த்த நவ்தீப்க்கு பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு ஃபீல். நவ்தீப் அந்த டாக்கு சிக்குன்னு செல்லமாக ஒரு பேர் வச்சு ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டான். கொஞ்ச நாளில் அந்த டாகோட வீடை நிறைய பேர் நின்று பார்த்துட்டு போக ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு கடைக்காரர் அதை பார்த்துட்டு ரொம்பவே அசந்து போயிட்டார்.
அதை யார் செஞ்சதுன்னு விசாரிச்சதுல நவ்தீப் பற்றி தெரிஞ்சுது. உடனே நவ்தீப் வீட்டுக்கு போய் அவனை பார்த்துட்டு இனிமே நான் டெய்லி அந்த டாக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னார். நவ்தீப்பும் அவனோட அம்மாவும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாளில் அந்த டாக் ஹவுஸ் ஊருக்குள்ளே பாப்புலர் ஆயிடுச்சு. நிறைய பேர் அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அந்த டாக்கு சாப்பாடும் வைக்க ஆரம்பித்தாங்க. சில பேர் குட்டி குட்டி கிண்ணத்தில் தண்ணியும் வச்சாங்க அந்த குட்டி டாக்ஸ்க்காக. தினமும் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியும் ஸ்கூல் முடிச்சு வந்தப்புறமும் நவ்தீப் அந்த டாக்ஸ் கிட்ட போய் உட்காந்து அவங்களோட விளையாடிட்டு இருப்பான். ஒரு நாள் காலையில் எப்பவும் போல் அங்கே போனப்போ அங்கே ஒரு ஒயிட் பேப்பர் நீட்டாக மடிச்சிருந்தது. இது என்னவா இருக்கும்னு ஆர்வத்தோட அதை திறந்து பார்த்தான். அதில் அந்த டாக் ஹவுஸை வரைஞ்சி அதுக்கு கீழே ஒரு குறிப்பு எழுதியிருந்தது. நீ உண்மையாகவே பெரிய ஆர்டிஸ்ட் நவ்தீப், கனவு காண்றத எப்பவும் நிறுத்தாத அப்படின்னு எழுதியிருந்தது. நவ்தீப்க்கு அதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமும் அதிகமாயிட்டே இருந்தது. இதை யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் நவ்தீப் ஸ்கூல் விட்டு வரும்போது அவனோட வீட்டு வாசல்ல யாரோ நிற்கிறத பார்த்தான். அவர் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி ஒரு தொப்பியும் போட்டிருந்தாரு. நவ்தீப் வேகமாக ஓடி போய், நீங்கள் யார் சார், என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அவர் தன்னோட பேர் ஷர்மான்னு சொல்லி நவ்தீப் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. உன்னோட டாக் ஹவுஸ் அப்புறம் அதில் உன்னோட ஆர்ட் ஒர்க்கை பார்த்தேன். உன்னோட கனவு ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது விஷயமா உன்னோட அப்பா அம்மாவை பார்த்து பேச தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட நவ்தீப்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 5 நிமிஷத்தில் என்னோட அம்மா வந்துடுவாங்க சார், அது வரைக்கும் நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அவர் வேண்டான்னு சொல்லிட்டு நவ்தீப் எங்கே படிக்கிறான், டெய்லி என்னெல்லாம் பண்ணுவான்னு அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். நவ்தீப்போட அம்மா வந்த உடனே மிஸ்டர் ஷர்மா அவங்களுக்கு வணக்கம் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக பல குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரதா சொன்னார். அவருக்கு சொந்தமாக ஒரு ஆர்ட் கேலரி இருக்கிறதாவும் அதில் பல விதமான பெயிண்டிங்ஸ் இருக்கிறதாவும் சொன்னார். அடுத்த வாரத்தில் ஒரு எக்ஸிபிஷன் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு நவ்தீப் ஒரு பெயிண்டிங் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டார். பெயிண்டிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவரே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியோட நவ்தீப்பும் அவனோட அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நவ்தீப் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டான். என்னோட ஸ்ட்ரீட் அப்புறம் செக்கு பற்றி என்னோட பெயிண்டிங் இருக்கலாமா சார் அப்படின்னு. கண்டிப்பாக நவ்தீப், நீ உனக்கு பிடிச்சதை வரையலான்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷர்மா கிளம்பிட்டாரு. அடுத்த நாளே நவ்தீப்க்கு ஒரு பெட்டி பரிசாக வந்துச்சு. அவன் ஆசைப்பட்ட பெயிண்டிங் கிட் தான் அது. நவ்தீப் இப்போது அவனோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணான். அவன் வீடு இருக்கிற மொத்த ஸ்ட்ரீட்டும் வரைய ஆரம்பித்தான். சிக்குவுக்காக அவன் கட்டின வீடு, சிக்கு அதில் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு எல்லாத்தையுமே வரைஞ்சான். அந்த ஓவியத்துக்கு அனைவருக்கும் ஒரு வீடு அப்படின்னு தலைப்பும் எழுதினான். மிஸ்டர் ஷர்மாவோட ஆர்ட் கேலரியில் நடந்த எக்ஸ்போவில் நவ்தீப்போட பெயிண்டிங்க்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. நிறைய பேர் அந்த ஓவியத்தை பார்த்து நவ்தீப்பை ரொம்பவே பாராட்டினாங்க. நவ்தீப் அதிர்ச்சி அடைகிற விதமாக பார்வையாளர் ஒருத்தர் அந்த ஓவியத்தை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாரு. பணத்தை அப்படியே அவனோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்தான். இது உன்னோட முதல் பரிசு, நீயே இதை சேமித்து வச்சு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா ஊர் முழுக்க தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு படுற கஷ்டத்தை பார்த்த நவ்தீப்க்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த பணத்தில் ஒரு பகுதியை எடுத்து அந்த தெருவில் 3 புது குப்பை தொட்டிகள் வச்சான் நவ்தீப். மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள், அப்புறம் கண்ணாடி கழிவுகள்னு அதில் எழுதியும் ஒட்டினான். நவ்தீப் செஞ்ச இந்த விஷயத்தால் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அவங்க ஸ்ட்ரீட்லேயும் பெரிய கம்யூனிட்டிஸ்லேயும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் எப்பவும் விட சீக்கிரமே வீட்டுக்கு வந்த நவ்தீப்போட அம்மா மீனா வந்த உடனே நவ்தீப்பை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. என்னம்மா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும், இப்போது
நிறைய பேர் குப்பைகளை பிரித்து போடுறதால என் வேலை இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சுது. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் நம்மளால பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நீ எங்களுக்கு காட்டியிருக்க நவ்தீப். நீ ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, பல மாற்றங்களை உருவாக்கக்கூடியவன் அப்படின்னு பாராட்டினாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நவ்தீப் கொஞ்ச வருஷத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் ஆனது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஷர்மா மாதிரியே குறிஞ்சியிலிருந்து கனவுகள் அப்படின்னு பேர் வச்சு ஒரு ட்ரஸ்ட்டும் ஆரம்பித்தான். அதில் அவனை மாதிரியே ஏழை குடும்பத்திலிருந்து வர பசங்களுக்கு உதவியும் பண்ணான். அப்புறம் சிக்கு நவ்தீப்போட நல்ல மனசால் அதுக்கு கிடைச்ச டாக் ஹவுஸில் தன்னோட குட்டிகளோட ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழ்ந்துச்சு. நீங்களும் இப்படி யாருக்காவது உதவி பண்ணியிருக்கீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கோம். சீக்கிரமே இன்னொரு கதையோடு சந்திக்கலாம். டாடா.